அந்த பெயர் பொருத்தம் கூட பாருங்க எப்படி இருக்கு. சிம்சோன் என்றால் சூரிய புத்திரன், தெலிலா என்றால் அவள் பலவீனம் என்று பொருள். பலவீனத்தின் மடியிலே போய் சூரியன் படுத்து விட்டது, அங்கே சாய்ந்தது, அங்கே முடிந்தது. அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, 16:23 பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். அவங்க பலி செலுத்துற நிலைமை கொண்டு போய் விட்ட ரோமர் 2:24 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? புறஜாதிகளுக்குள்ளே யாருடைய நாமம்? கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படும் அளவிற்கு இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டிலே பவுலடிகளால் அழகாய் நமக்கு சொல்லுகிறார். அவருடைய நாமம் தூஷிக்கப்படும் அளவிலே நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஏனென்றால் கிருபை எல்லா சமயங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் அவருடைய கிருபை என்னை தொடருகிறது. ஹல்லேலூயா. அந்த தொடருவது வேறு, பின்பற்றுவது வேறு. நாம் கடவுளை பின்பற்ற வேண்டும், கர்த்தர் நம்மை தொடருவார். அவர் பின்பற்ற மாட்டார், நீ தான் ஃபாலோ பண்ணணும். இந்த இங்கிலீஷில் ஃபாலோன்னு இருக்கும், ரெண்டுமே ஃபாலோ. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. பின்தொடர்வது வேறு, பின்பற்றுவது வேறு. நாம் கடவுளை பின்பற்ற வேண்டும், அவர் நம்மை பின்தொடருவார். எப்பொழுதெல்லாம் பின்தொடருவார்? நீ எங்கே போய் படுத்தாலும் உன்னை பின்தொடருவார். நீ எந்த பலவீனத்தில் விழுந்தாலும் உன்னை பின்தொடருவார். நீ அந்த பலத்தை இழக்கும் வேளையிலும் உன்னை பின்தொடருவார். கண் பார்வை இழக்கும் போதும் பின்தொடருவார். நீ கையிலாக கொடுத்து சின்ன பையன் உன்னை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான், தூண் எங்கே இருக்குன்னு தெரியல, நகரத்தின் வாசற் கதவை தூக்கி கொண்டு மலை மேல் நடந்தாயே, இன்று உனக்கு தூண் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட சிம்சோன், ஒரு சின்ன பையன், வேடிக்கை காட்டும்படியாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். எவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை பாருங்கள். பலசாலி, அதிர்ந்து ஓடுவாங்க. தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றவன், அவ்வளவு பெரிய பலசாலி. அங்கே என்ன போச்சு, கடைசியில் வேடிக்கை காட்ட சொல்கிறாங்க. எல்லா ஜனங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, மோக்கரி. இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் சிம்சோனின் வாழும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், இங்கே பாவம் இல்லை, அங்கே அனைத்தும் இருந்தது.